JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents AC Mania. In the summer season la jillu offer oda AC vaanga Chera Home Junction ku vaanga. Sundarapuram and Cross Cut Road, Coimbatore. Like entire team வந்து நிறைய we have to improve. ஆமா தோனியை வச்சு இவங்க ஒரு இது பண்ற மாதிரி இருக்கு. இவங்க தோனியை காமிச்சு இல்ல அவர் விளையாட ஒரு மேட்ச் விளையாட மாட்டாரு. ஆரம்பத்துல அந்த கோச் மாதிரி பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். சேட்டா வந்து எப்பவுமே செஞ்சுரி அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அடுத்த மேட்ச் மும்பை மேட்ச் எப்படியாவது எங்க அம்மாட்ட கெஞ்சி கேட்டு வந்துருவேன். தோனி என்னாச்சுன்னு தெரியல. கண்டா வர சொல்லுங்க, கர்ணன் சக்சஸ் பண்ணுவாரு. எதுக்கு சஞ்சு எடுத்தீங்க? 11 கோடி ரூபாய் கொடுத்து சஞ்சு எடுத்தீங்களா? கேப்டனா போட்டு டீம் ஜெயிக்கிறது பாருங்க. சிஎஸ்கே நேத்தி மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசி vs PBKS பார்த்தீங்கன்னா என்ன இதோட ஈட்டா இருக்கும். ஸோ தே யூஸ் தட். நல்ல டீம் ஷுட் வின் எனி மேட்ச்ல. அதுதான் ஐபிஎல்லோட இதுவே. பெட்டராக பண்ணியிருக்கலாம், பேட்டிங் பெட்டராக ஆடிருக்கலாம். அண்ட் ஒன் பிளண்டர் டிசிஷன் டு பிளே இம்பாக்ட் பிளேயர் ஆஸ் சூன் அஸ் உர்வில் பட்டேல் அவுட் ஆனோன்னே 10 ஓவர்ஸில் 45-46 வந்து அன்அக்செப்டபிள். இன்னைக்கு நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க 250 260 அடிச்சு 260 சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நான் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஐபிஎல் வரல. ஸோ அதனால ஒரு ஹாப்பியாக ஸ்பெஷலாக தான் வந்தேன். பட் தோத்துட்டோம். யார் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா ஜெயிப்பாங்க? எனக்கு லைக் என்டையர் டீமே வந்து நிறையா we have to improve. ஆமாம். ஸோ இந்த கொடி உடஞ்ச மாதிரி தான் உடஞ்சி இருக்கும். பட் அதுக்குன்னு தூக்கி போட்டுட மாட்டோம்ல. செலோ டேப் வச்சு நம்ம எப்படியாச்சும் அடுத்த வாட்டி கம்பேக் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ. அடுத்த மேட்ச் மும்பை கூட இங்க தான் மேட்ச். பகை தான். ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டோம் மும்பை கூட. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இது ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா இப்போ நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா கேர்லெஸ்ஸாக சுற்றி இருப்போம். ஐ மீன் த பிளேயர்ஸ். ஸோ நல்ல வேலை தோத்துதால இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகி, பிகாஸ் இவங்களை ஜெயிக்கிறத விட மும்பையை ஜெயிச்சது அந்த கிக்கே தனி. ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்ததே டிசப்பாயிண்ட் ஆகி தான் வந்தோம். யாரை எதிர்பார்த்து வந்தீங்க? யாரு நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சீங்க? நாங்கள் பிரேவிஸ் அப்புறம் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன்லாம் நல்லா விளையாடுவாங்கன்னு நினச்சோம். பட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. பவுலிங் எப்படி இருந்துச்சு? பவுலிங் வந்து விக்கெட் ஃபோக்கஸ்டா இல்ல, ஃபீல்டிங் அது தடுக்கிற பால் தடுக்கிற ஃபோக்கஸ்டா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. டெவல் பிரேவ்ஸ் ஃபீல்டிங் பயங்கரமா இருந்துச்சு. அந்த 6 ஒரு சேவ் பண்ணா என்ஜாய் பண்ணீங்களா மேட்ச்? பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பட் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாதிரி இல்லாதனால கண்டிப்பா தோனி தான் எதிர்பார்த்து வந்தோம். ஏன்னா அவர் இருந்தாலே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம ஜெயிச்சிரோம் மேட்ச் அப்படின்ட்டு. பட் அவர் வர்றதுனால ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு எனக்கு. கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்க. சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் கம்பேக். அதனால நான் சொல்றேன், கண்டிப்பா நம்பிக்கை. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் பயங்கரமா இருந்துச்சு. ஃபாஸ்ட் இருந்துச்சு. இவங்க சீக்கிரமா எல்லா விக்கெட்டையும் லூஸ் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்லயே. அது ரொம்ப மெயினா போயிட்டாங்க ஸ்டார்டிங்லயே. அதான் ப்ராப்ளம். தோனி வராது எப்படி இருக்கு? ஆக்சுவலி தோனியை வச்சு இவங்க ஒரு இது பண்ற மாதிரி இருக்கு. இவங்க தோனியை காமிச்சு இல்ல அவர் விளையாட ஒரு மேட்ச் விளையாட மாட்டாரு. ஆரம்பத்துல அந்த கோச் மாதிரி பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். ஆரம்பத்துல காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் ஸ்டேடியத்துல கூட காட்ட மாட்டாங்க. அவரை பார்க்க கூட அவர் வந்திருப்பாங்க நிறைய பேர். அதுவும் இல்ல காட்டல. போன மேட்ச் ஜெயிச்சோம், இந்த மேட்ச் தோத்தாங்க. அடுத்த மேட்ச் ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்கண்ணா. சேட்டா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆமாண்ணா. அவர் அவுட் ஆயிட்டாருன்னா எல்லாருமே பயந்துற மாதிரி ஐ ஃபீல். கொஞ்சம் விக்கெட் மட்டும் எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் பவுலர்ஸ் வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேங்க்ஸ். பவுலிங்ல இன்னும் நல்லா பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, பவுலிங் வந்து வேற யாரையா போட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க இதுல வந்து பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்க போய் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துட்டே இருந்தது இல்லையா? அதே மாதிரி நம்ம இதுலயும் ஸ்ட்ராங்கா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தோனி வந்திருந்தா ஜெயிச்சிருக்கும். கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும். ஆனா தோனியை தான் பிரேம்ல கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னா இட்ஸ் ஓகே. நம்ம தோனியவே நம்ப முடியாது. நம்ம அதர் பிளே ஸ்டாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளும் வரலாம். தோனி வழி விடுறாருல்ல, சோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காட்டணும்ல. அடுத்த மேட்ச் மும்பை கூட இதே கிரவுண்ட்ல தான் ஜெயிப்பாங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க மும்பை. ஓகே, அந்த மேட்ச் தோனி வருவாங்களா? அது தெரியல. தோனி வந்தாலும் வரலனாலும் ஜெயிக்கணும். வருவீங்களா அடுத்த மேட்ச்க்கு? கண்டிப்பா வரணும், ட்ரை பண்றோம். நல்ல மேட்ச் தான். ஆனா வின் பண்ணிருக்கலாம். பட் விக்கெட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம். சேட்டா வந்து எப்பவுமே செஞ்சுரி அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அடுத்த மேட்ச் மும்பை மேட்ச் எப்படியாவது எங்க அம்மாட்ட கெஞ்சி கேட்டு வந்துருவேன். மேட்ச் இங்க தான் மும்பை கூட. அதுல வின் பண்ணுவாங்களா?
இதுக்கு முன்னாடி வின் பண்ணியாச்சு 100 ஓவர்ஸ்ல. திரும்பி ஆடினா நல்லா இருக்கும். தோனி வராதனால அவர் வரமாட்டாரு. எதிர்பார்த்தோம் இருப்பாரு அப்படின்னு. அவர் வரமாட்டாரு. ஐ திங்க் நல்ல ஹேண்ட் ஓவர் தான், நல்ல ஷிஃப்ட். இது ஃபுல்லா புது லீடர்ஷிப் அண்ட் புது பிளேயர்ஸ். எல்லா டீமும் 260 இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட். எவ்வளவு வருஷமா வின் பண்ணிட்டு இருக்கோம். மத்த டீம் வின் பண்ணாதாட நம்மளே வின் பண்ணா போர் அடிக்காதா? பட் கொஞ்சம் bowling கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். கொஞ்சம் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. நல்லா நல்ல ஒரு நாங்க அவருக்காக பேசுவாங்க. அவங்க தான் பேசுறாங்க. ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காரு நம்மளுக்காக. வாங்க ஜி, கண்டிப்பா வின் பண்ணுவோம். அடுத்த மேட்ச் பார்க்கலாம். ஜிடி ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஹோப் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஒரு நல்ல கம்பேக் கொடுப்போம்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் மேட்ச் இங்க மும்பைல. மும்பை கூட இங்க மும்பையை செய்யற வச்சு வந்துருவோம். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். ருத்து பேக் டு ஃபார்ம் தான். பட் ரொம்ப லேட்டாக ஃபார்ம் பண்ணிட்டேன். இனிஷியலாக வந்து விக்கெட்ஸ் விழுந்துச்சு. சரி விக்கெட் விழுறப்போ நின்று ஆடணும் தான் பார்த்தாரு. பட் எனிவே கொஞ்சம் மிட்ல வந்து விளாடுறப்போ கொஞ்சம் ஃபார்ம் வந்துச்சு. இட்ஸ் குட் சைன். நெக்ஸ்ட் மேட்ச் பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு இன்னும் யாரு நல்லா விளையாண்டுருக்கா ஜெயிச்சிருப்பாங்க? மேபி ஓப்பனிங் காம்போ கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணாம. ஆமா கரெக்ட். எல்லா டீம்ஸும் 250 பிளஸ் எல்லாம் சேஸ் பண்றாங்க. நம்ம சென்னையில அது கஷ்டம் தான். பட் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணா ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணா ஜெயிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணி போனா நல்லா இருக்கும். வந்த உடனே இன்டென்ட் எடுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி போகணும். ஐ ஃபெல்ட் லைக் மேபி ஜேமி ஓவர்டன் could have come a little earlier. அவர் எவ்வளோ not bowling, for batting சொல்றோம். நீ வந்தா நல்லா இருக்கும். பட் we don't know yet. It depends upon his health. So நல்லா தான் இருக்கும் obviously. நெக்ஸ்ட் மேட்ச் வரீங்களா மும்பை கூட? மும்பை மேட்ச் தெரியல bro. அந்த மேட்ச் தோனி வருவாங்க. வந்தாங்கன்னா டிக்கெட் கிடைச்சதுன்னா வெல்கம் ஷூர். நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. தோனி வரல, பரவாயில்ல. மேட்ச் வந்து டே நைட் மேட்ச் விளையாடிட்டே இருந்தாங்க. பகல் மேட்ச்னால கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்கன்னு பாக்குறோம். எல்லாரும் 250 260 பரவாயில்ல. சென்னையில் எப்பவுமே 150 160 ஸ்கோர் தான். இன்னும் கொஞ்சம் போலிங் நல்லா போடலாம். பரவாயில்ல, மேட்ச் நல்லா இருக்கு. அடுத்த மேட்ச் இன்னும் என்ன யார் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்? ஸ்பின்ல வந்து இன்னும் கொஞ்சம் யாராச்சும் இன்னும் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும். சென்னையில நம்ம கிரவுண்ட்ல கண்டிப்பா தோக்க கூடாது, ஜெயிக்கணும். அவர் வரமாட்டேன்றாரு, என்ன பண்றது? ஃபிட்டா தான் இருக்கேன்றாரு. வரல. எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. எல்லாம் ஜெஸ்டியன் டோனி தான் இருக்கு. சஃப்ராஸ் கான் வந்து எதுவுமே பெருசா பண்ணல ஆக்சுவலி, சரிங்களா? இப்போ அவர் வந்து ஸ்பின்னுக்கு எதிர்க்க வந்து கொஞ்சம் இது ஆகுறாரு. அப்போ நம்மளுக்கு வந்து மிடில் ஓவர்ஸ் வந்து ஸ்பின் தான் போடுறாங்களா? சஃப்ராஸ் கான் வந்து நம்ம விளையாடணுமா? ஆமா, அது போல உருவில் பட்டேல் எடுத்துட்டு வந்தாங்க. உருவில் பட்டேல் தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல இன்டென்ட் காமிச்சாரு. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் அவர் பேக் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் பேக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவார்னு எனக்கு தோணும். இன்னும் ஃபிட்டிக் ப்ரோ, நான் ரொம்ப வெயில் தான். நான் பார்த்தா டி லோயர்ல தான் உட்காந்துருந்தேன். செம்ம வெயில்னாலலாம் தோத்தாங்கன்னா அப்படி இல்லை. அப்போ பார்த்தோன்னா ஜிடி ஃபுல்லாக வெயிலில் தானே ஃபீல்டிங் பண்ணாங்க. அப்போ அவங்க எவ்வளோ ஃபிட்டிக்காக இருப்பாங்க அப்படியும் கிடையாது. டீமோட ஃபார்மை பொறுத்து, அவங்களோட கேம் பிளே பொறுத்து தான். நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்களா? சட்டா சொல்ல முடியல ப்ரோ, எப்படின்னு தெரியல. மும்பை வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச். சாம்சன் நம்பியே மட்டும் தான் இருக்கு. அது ஆக்சுவலி பார்த்தோன்னா இன்னைக்கு அது வந்து ருத்ராஜ் கேக்கர் ப்ரூவ் பண்ணி காமிச்சார்ல. அவரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு சாம்சன் விளையாடினாரு. போன மேட்ச் விளையாடினாரு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் நல்லா கொடுத்தாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆனதுனால. ஆனால் இப்போ அந்த டைம்ல வந்து இப்போ ருத்ராஜ் கேக்கர் கொஞ்சம் பொறுமையாக நின்று ஆடவே தான் இந்த ஸ்கோரே வந்தது நம்மளுக்கு. இல்லைன்னா அது கூட வந்திருக்காதுல. மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் யாரையும் கூட சொல்ல முடியாது. சஞ்சு நல்லா விளையாண்டாப்புல, ஆடுனாப்புல. நம்ம டோனி என்னாச்சுன்னு தெரில. ரெட்டில நம்ம கர்ணன் எங்க இருக்க? கர்ணன் வந்தாரு, ஆடினாரு. அவருடைய ஆட்டம்லாம் ஃபெயிலியர் ஆகுது. கர்ணன் வந்து ஒரு சக்சஸ் பண்ணுவாரு. கர்ணன், ரெட்டில் கர்ணன் கண்டா வர சொல்லுங்க. கர்ணன் சக்சஸ் பண்ணுவாரு. கர்ணன் சூப்பரா தல. பட் இதெல்லாம் நம்ம சஞ்சு சாம்சன் தானே ஆடிந்தா கரெக்டா சூப்பரா மேட்ச் நல்லா இருக்கும். அவர் மேட்ச் ஆடலாம் வச்சிங்களேன், சென்னை அவுட் தான். அவ்வளோதான், வேற சொல்ல விரும்ப இல்லை. ரொம்ப போரிங்கா இருந்து மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்பவே விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ருத்து கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்ல ஃபார்ம்ல வந்தாங்க. ருத்து பேக் கொடுத்துனாங்க. போச்சு மேட்ச் வின் பண்ணுங்க. அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சஞ்சு சாம்சன் அச்சானா சென்னை வின் பண்ணுவோம். சஞ்சு சாம்சன் எப்போ அடிக்கிறாரோ சஞ்சு சாம்சன் லக்கி. எப்போ சாம்சன் கேப்டன் இருக்க சொல்லுங்க. நான் தயவு செஞ்சு மேட்ச் நம்ம ஆமா சாம்சன் கேப்டன் இருக்க சொல்லுங்க தல. அவர் எப்போ 100 அடிக்கிறாரோ அந்த மேட்ச் இந்தியன் டீமும் சரி சென்னை சூப்பர் கிங்ஸும் சரி அப்பதான் வின் பண்ணுது. எதுக்கு சஞ்சு எடுத்தீங்க? 12 கோடி ரூபாய் கொடுத்து சஞ்சு எடுத்தீங்களா?
கேப்டனா போட்டு டீம் ஜெயிக்கிறது பாருங்க. சிஎஸ்கே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். பட் போலிங் நம்ம இல்லாமல் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பேட்டிங் எல்லாமே ஒரு நல்லா இருக்கு. நம்மளாலே முடியல ஜி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு என்ஜாய்மெண்ட், ஜாலி. யார் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், எல்லாமே நம்ம டீம் தான். கேப்டன் சஞ்சு எடுக்கணும். தோனி வந்தாலே வைப் தான் ப்ரோ. ரொம்ப மிஸ் பண்றோம். அடுத்த மேட்ச் அவர் வரணும். அடுத்த டிகார்பரேஷன்னா டக் அவுட்டே ஆயிடலாம் போகுது. தூபே ஓவர் போன மாதிரி 18 ரன்ல அவுட் ஆயிட்டான். நெக்ஸ்ட் இது யாரும் அவ்வளோ பவுலிங் நல்லா தான் பண்ணாங்க. ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாங்க. நாங்க என்ஜாய் பண்ணோம். இவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு. பட் டிசப்பாயிண்ட் தான். இப்போ வந்து சாய் சுதர்ஷன் நல்லா விளையாடுறான். அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் கைக்வாட் 74 வருஷம் சூப்பர் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் வேணும். ஆமா, தோனி வராது கொஞ்சம் கஷ்டம் தான். டிசப்பாயிண்டடா இருக்கா? பவுலிங்ல இன்னும் யார் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்? பவுலிங்ல வந்து அகில் ஹுசைன் பண்ணோம். அகில் ஹுசைன் 100 தான் பண்ணோம். அது ஒரு மாதிரி தான் இருக்கு. எம்எஸ் தோனி இல்லாம எம்எஸ் தோனி தான் நல்லா இருந்திருக்கும். இன்னும் நிறைய மேட் என்ட்ரி தான் இருக்கான். அவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டார்டிங் டாஸ் வின் பண்ணாங்க ஜிடி, சூஸ் பவுலிங் பண்ணாங்க. ஆனால் சிஎஸ்கே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டுருக்கலாம். நேத்தி மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசி வர்சஸ் பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன இதோட ஈட்டாக இருக்கும். ஸோ தே யூஸ் தட். இன்னைக்கு சஞ்சு நிஜமாலே வந்து ஆக்சுவலி ருத்துராஜ் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வெல் பிளேடு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இஸ் டிசப்பாயின்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு இந்த சீசன் வந்து அவருக்கு சரியில்லை. பேக் டு ஃபார்ம் வரல. என்னன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் 5 ஹவர்ஸ் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் 13 ஹவர்ஸ் அவர் அவ்வளோ வேஸ்ட் பண்ணார். அவ்வளோ வேஸ்ட் பண்ணார். நிறைய ஷார்ட் பால் போட்டு தராங்க. ஓல்டர் ஐ திங்க் கைக்கு மேலே போட்டு தராரு. அது நிறையா வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நல்லா ஆடுறாரு. ஐ திங்க் 18 நாட் அவுட்டு. இன்னும் ஸ்டில் இட்ஸ் கண்டினியூயிங். ஐ திங்க் அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபியூச்சர் இருக்கு கண்டிப்பா. என்னன்னா ஜிடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு விக்கெட் 50 ரன் பார்ட்னர்ஷிப்பு. திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா பட்லர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அங்கே வெயிட் பண்றாரு. ஒரு யங்ஸ்டர் அடிக்க விடுறாரு. அது வேணும் நம்மளுக்கு முக்கியம். இன்னைக்கு இவருக்கு உர்வில் பட்டேல் அவர் சான்ஸை நிஜமாலே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நல்லா பட்டுது அவருக்கு. ஸோ பவுலர்ஸும் கொஞ்சம் அந்த சைடு வந்து கம்போஸ்டா இல்லை, அந்த சைடு சிஎஸ்கே சைட்லேருந்து. ஸோ அதனால இட் குட் பி இது எல்லாரும் ரொம்ப 260-265 எல்லாம் சேஸ் பண்றாங்க. ஆனா சிஎஸ்கே மட்டும் இன்னும் சிஎஸ்கே ஆஸ் பர் திங் வந்து நீங்க நிறைய இதுல பார்த்துருப்பீங்க. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரை எதிர்க்காங்க. பிரசாந்த் வீரை யூஸே பண்ணல. சிவம் டியூபே அவர் என்ன லெக் ஸ்பின்னரை பார்த்து அடிக்கிறாரு, அவ்வளோதான். ஒரு 2 6 அவருக்கு விழுது. அவர் ஆஃப்டர் T20 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் ஐ திங்க் அவர் ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். ஐ திங்க் ஈ வேஸ்டட் ரெஸ்ட் இது. ஸோ கம்பேக் கொடுப்பாங்களா? கம்பேக் இந்த வாட்டி பிளே ஆஃப் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. 100% டஃப். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்ஆர் என்ன டீம் எவ்வளோ அடிச்சு கூட தேர் லாசிங். எஸ்ஆர்ஹெச் பார்த்துருப்பீங்க நேத்தி. ஒரு ட்ராவிஸ் ஹெட் அவரும் வந்து ஃபார்மில் இல்லை. பட் ஆனால் பேக் டு பேக் அவங்க தராங்க. நீங்கள் இட்ஸ் நாட் அபவுட் அ கேப்டன். அவங்க கூட இஷான் கிஷன் 4 மேட்ச் வின் பண்ணிக்கிட்டு வந்து பேட் கமின்ஸ் இஸ் ஆன் த ஃபார்ம். பவுலிங் பேட்டிங் இப்போ நீங்கள் அந்த பிரஃபுல் அவங்களாம் சொல்லலாம் அதிகமான ரன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பட் தே ஆர் த விக்கெட் டேக்கிங் பவுலர். நம்மளுக்கு வேண்டியது அதிகமான ரன் எடுக்கிறவங்க கிடையாது. we need a wicket taking bowler. that's very important in a cricket. okay இதே bowling unit தான் போன வாட்டி மும்பை டிஃபெண்ட் பண்ணிச்சு 100 runs. இந்த bowling bro, the thing is CSK வந்து இது வரைக்கும் 3 matches ஜெயிச்சிருக்காங்க. I think one exact win ஒரு பயங்கரமான win டெல்லியோட மட்டும்தான். இன்னும் மீதி 2 டீமோட ஃபார்மே இல்லாத டீமோட ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு சிஎஸ்கேவோட ஃபார்ம் இல்லாத டீம் வந்து கேகேஆர் அஃப்கோர்ஸ், செகண்ட் டீம் அஃப்கோர்ஸ் மும்பை. அவங்களுக்கு வரவே இல்லை. எங்க மும்பைக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களோட தான் இங்கே சேப்பாக்கில் திருப்பியும். ஐ திங்க் அவங்க மைட் பி கம்பேக் கொடுக்கலாமா இல்லைனா அது சிஎஸ்கேவோட ஈஸி வின்னா போயிடுமா தான் பார்க்கணும். பிகாஸ் அது இட்ஸ் எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல்னு சொல்லுவாங்க. இது இப்போ ஹூஸ் கோயிங் டு பி இன் லாஸ்ட் 9th or 10th அந்த மாதிரி இப்போ இருக்கு. ஏன்னா 2022 ஐபிஎல் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குமோ. ஐ திங்க் லக்னோட கம்பேக் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் அ ரியலி குட் பேட்ஸ்மேன். யார் 4 பேர் பிளே ஆஃப் போவாங்க? என்னோட ப்ரெடிக்ஷன் ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து ஜிடி கம்பேக் கொடுத்தாங்கன்னா இட் குட் பி அ காம்படிஷன் பிட்வீன் டிசி அண்ட் ஜிடி. அது ஒரு பிகஸ்ட் காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா இனிமே தான் ஐபிஎல் இன்னொரு மே வந்துச்சுன்னா இன்னும் 1 மாதம் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி இது அக்னி நட்சத்திரம் மாதிரி அதை பற்றி நிறைய போகுது. பிகாஸ் நிறைய நியூ பிளேயர்ஸ் வராங்க. இன்னைக்கு யாருன்னு பார்த்தா ஒரு பேர் எனக்கு தெரில. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் வந்தார், அருமையாக போட்டார், விக்கெட் எடுத்தார். ஒரு ஃபர்ஸ்ட் கேம்பெயினர், அவங்க சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நிஜமாலே ஒரு சொல்லணும்னா கார்த்திக் சர்மாவும் சரி, அவர் சான்ஸ் நிஜமாலே 2 மேட்சாக கொடுத்துட்டு இருக்காங்க.
டிஸ்யூட்டிலைசிங் இஸ் சான்ஸ். தோனி கம்பேக் கொடுத்தா சிஎஸ்கே ஐ திங்க் திருப்பியும் இன்னும் இங்கே பாருங்க, ஆக்சுவலி வந்து 2020 IPL போகலாம் பேக் டு. அன்னைக்கு ஜெயிக்க எப்படியோ ஜெயிச்சாலும் சான்ஸ் கிடைக்காது. அந்த மேட்ச்ல தான் ருத்ராஜ் இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி பிரசாந்த் வீரியம் இறக்கி விட்டா அவர் ப்ரூவ் பண்ணலாம். ஏன் ராகுல் சாகர் ஐ திங்க் யூஸ் பண்ணிருக்கலாம். லெக்ஸ் பண்ணி இப்போ இதுக்கு தேவைப்படுது. ஏன்னா ரஷீத் கானுக்கு விழுந்தது பயங்கரமா. ஸோ அது பார்த்துருப்பீங்க. ராகுல் சாகர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஓவர்டன் ஐ திங்க் இஸ் டூயிங் அ ஜாப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்காரு. ஒரு 6 எதுவுமே பண்ண முடியல அவங்களால. அதுதான் இன்னைக்கு சாய் சுதர்ஷன்லாம் போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. இஸ் அன்ஸ்டாப்பபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நேற்று போன மேட்ச் டாஸ் வின் பண்ணியிருந்தா அஃப்கோர்ஸ் ஆர்சிபியை ஒரு இது பண்ணிருக்கலாம். ஸோ பார்ப்போம். ஐ திங்க் ஆர்சிபிக்கும் ஜிடிக்குமே ஒரு ஃபைட் வரும் இந்த IPL. நிஜமாலே வந்து IPL. ஆனால் ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் ப்ரோ, ஐ திங்க் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சிஎஸ்கே MI எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் KKR அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு மேட்ச் தோத்தா அவங்க டிஸ்குவாலிஃபைடு. ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் இது கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். நல்ல டீம் ஷுட் வின் எனி மேட்ச்ல. அதுதான் ஐபிஎல்லோட இதுவே. பெட்டராக பண்ணியிருக்கலாம், பேட்டிங் பெட்டராக ஆடி இருக்கலாம். அண்ட் ஒன் பிளண்டர் டிசிஷன் டு பிளே இம்பாக்ட் பிளேயர் ஆஸ் சூன் அஸ் உர்வில் பட்டேல் அவுட் ஆனோன்னே ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் முகேஷோ இல்லை வேற யாராவது ஆடி இருந்தா இன்னொரு மேட்ச் வந்து ட்ராக் பண்ணியிருக்கலாம். ஒரு 15-20 பால்ஸ் இன்னும் க்ளோஸராக போயிருக்கும். பேட்டிங்கில் இட் வாஸ் என்ன சொல்றது, பிச்சு நல்லா இருந்தது. பட் பேட்டிங் 10 overs 45-46 வந்து அன்அக்செப்டபிள். இன்னைக்கு நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க 250 260 அடிச்சு 260 சேஸ் பண்றாங்க. ஸோ 10 overs 45-50 பிளண்டர். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ருத்துராஜ், தூபே, ஓவர்டன், கார்த்திக் எல்லாம் அடிச்சு ஒரு 150-160 எடுத்துட்டு வந்தாங்க. இது ஓல்டர் விக்கெட்ஸ் இல்லை. ஸோ எனிதிங் அபவ் 180 தான் பாரு. ஸோ சாய் சுதர்ஷன் லோக்கல் கை நல்லா விளையாடினாரு. ஓகே, சில லாஸஸை நம்ம வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச லாஸ் என்னன்னா இம்பாக்ட் பிளேயரை நல்லா யூஸ் பண்ணணும்னு, அதை பெட்டரா எடுத்து நெக்ஸ்ட் மேட்சஸ்ல வின் பண்ணணும். பவுலிங் யூனிட் இதே பவுலிங் யூனிட் தான் மும்பை. ஆமா, அதுதான். சில விஷயங்கள்லாம் மேட்சுக்கு மேட்ச் மாறும். இதே விக்கெட்ல அங்க டர்ன் ஆச்சு, நம்மளும் 200+ அடிச்சோம். சில ஸ்மால் டிசிஷன்ஸ், சஞ்சு அவுட் ஆன அப்புறம் ஒரு ஃப்ளரி ஆஃப் விக்கெட்ஸ், அதாவது தப்பான ஷாட் ஆடினாங்களா இல்லை நல்லா அவங்க பவுலிங் போட்டாங்களாங்கிறது கொஸ்டின். பட் அவங்க நல்லா போட்டாங்க. ரபடா, சிராஜ் அண்ட் ஹோல்டர். நம்ம சக்கம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். தேங்க்யூ. கண்டிப்பா ஜெயிக்கணும், பிளே ஆஃப் போனோம், அதுதான் பார்ப்போம். த பெஸ்ட் டீம் சர்வைவ்ஸ். சாய் சுதர்ஷன். சாரி சிஎஸ்கேல யார் நல்லா விளையாண்டா? சிஎஸ்கேலியா பிரவீஸ் நல்லா விளையாடுனா. 38 ரன்னுக்கு 4 விக்கெட் போச்சு. ஆனா இவங்க இந்த அளவுக்கு வந்து 160 பக்கம் வந்ததை வந்து கொஞ்சம் பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அது நிறைய பேர் 100 அவுட் ஆயிடுறாங்கன்னு சொல்லி எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா 160 பக்கம் வந்தது வந்துட்டு பரவாயில்ல. ஏன்னா போலிங் ஃபீல்டிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம். JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents AC Mania. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஆஃபரோட AC வாங்க Chera Home Junctionக்கு வாங்க. சுந்தராபுரம் and Cross Cut Road, கோயம்புத்தூர்.